ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஐஎன்எம்ல, அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு விஷயத்தை பற்றி படிப்போம். பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து பிரிட்டிஷார் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதன் மூலமா இந்துக்கள், முஸ்லீம்கள் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து ஆதரவாக ஏதாவது ஒரு சலுகைகளோ ஏதாவது சிறப்பான விஷயங்களோ வந்து பண்ணிட்டு அதன் மூலமா இன்னொரு பகுதி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டுனா வெறுப்புணர்ச்சியை தூண்டி விடுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய காமனான எதிரியான பிரிட்டிஷார் அவங்க எவ்வளோ தான் வந்து செல்வ சுரண்டல் எல்லாமே பண்ணாலும் அவங்கள கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்க. அது நல்லாவே நடந்துட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் கிட்டத்தட்ட இப்போ நடந்துட்டு இருக்கு. அது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சு பண்ணுறாங்கன்னு சொல்லலை, பட் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அந்த பிரித்தாளும் கொள்கை தான் வந்து நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சைடில் குரூப் 4 எக்ஸாமில் வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஜென்ரல் தமிழ் மேலே ஒரு வெறுப்பை வந்து ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட் மேலே ஒரு வெறுப்பை உருவாக்கிட்டாங்க. ரெண்டாவது பக்கம் வந்துட்டு நமக்கு குரூப் 2 பிலிம்ஸ் இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் வந்துட்டு ஜென்ரல் தமிழ் கேள்விகளை வந்து கடினமாக செட் பண்ணி ஜென்ரல் இங்கிலீஷ் கேள்விகளை எளிமையாக செட் பண்ணி ஸோ ஓவராலாக வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் அதிகமான மார்க் எடுக்கிறது மூலமா வந்துட்டு எடுக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதன் மூலமா இங்கே ஒரு வெறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது உருவாயிருச்சு. ஸோ ஜென்ரலாக எல்லா கமெண்ட்ல மெசேஜஸ்ல எல்லா இடத்துலையுமே ஜென்ரலாக வந்து பார்க்க முடியுது. ஜென்ரல் இங்கிலீஷ் விசஸ் ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி வந்து பார்க்க முடியுது. சரிங்களா? இது ஹெல்த்தியான விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக ஹெல்த்தியே இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கிட்ட தான் வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டார்டிங்லேருந்து இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இது டிஎன்பிஎஸ்சியும் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்ட்டு பார்த்து அதுக்கான சொல்யூஷன் அவங்களே பதிலே அவங்க வந்து பண்ணியிருக்கணும், பண்ணலை. ஸோ இப்போ அதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு கண்டிப்பாக தேவை. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் அது மட்டும் இல்லாமல் காமனாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஜென்ரல் இங்கிலீஷ் இஸ் ஜென்ரல் தமிழ் இல்லை. சரிங்களா? ஸோ காமனாக சம வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்படணும். அது வந்து என்னன்னா, ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரெண்டு பேத்துக்குமே, அது ஜென்ரல் இங்கிலீஷை சூஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கும் சரி, ஜென்ரல் தமிழை சூஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கும் சரி, காமனாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே சரி சம வாய்ப்பு அப்படிங்கிறது கட்டாயமாக வந்து உருவாக்கணும். ஸோ அந்த வாய்ப்பு யாரால் உருவாக்க முடியும்? டிஎன்பிஎஸ்சி கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரணும். சரிங்களா? அது வந்து இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை இனி வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கலாம். ஸோ ரிஃபார்ம்ஸ் உருவாக்கினா மட்டும்தான் அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் இது மட்டும் இல்லாமல் நிறைய குறைபாடுகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதை வந்து ஒரு 11 விஷயங்களாக நான் வந்து கொடுத்துருக்கேன். அது என்ன ப்ராப்ளம், அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கேன். இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. காமனாக ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், உங்கள்ட்ட பிஎஸ் டீம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து மெயின்ஸ் இங்கிலீஷை சூஸ் பண்ணி படிக்கலாம், நீங்கள் குரூப் 4 மட்டும் படிக்கலாம், இல்லை குரூப் 2 மட்டும் படிக்கலாம், இல்லை நான் குரூப் 1 மட்டும் படிக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரே ஸ்டெப்பில் வந்துருங்க. காமனான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிங்க. சரிங்களா? காமனாக யோசிங்க. எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போக போகிறீங்க. ஸோ எல்லா மக்களையும் சமமாக வச்சு தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் காமனாக வந்து பாருங்கள். சரிங்களா? எல்லாருக்கும் ஒரு காமனான வாய்ப்பு இருக்கணும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத ஒரு 11 பாயிண்ட் அதில் வச்சிருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான குரல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒருமித்து இருக்கணும். இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, இதை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒருமித்த குரலாக வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து என்னென்னா, குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷை ரிமூவ் பண்ணுது. ஏன்னா கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சியில் அதிகப்படியான வேகன்சி வந்து குரூப் 4ல் தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 8000 10,000 வேகன்சி நமக்கு ஒவ்வொரு குரூப் 4லையும் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவ்வளோ வேகன்சி இருக்கக்கூடிய ஒரு குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் தான். கட்டாயமாக ஜென்ரல் இங்கிலீஷை சூஸ் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களுக்கு குரூப் 4ல் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது, அவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துக்குமான அந்த பாகுபாடு அப்படிங்கிறது இருக்குது. அது குரூப் 2ல் இருக்குது, இதுக்கு முன்னாடி குரூப் 4ல இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த பாடத்திட்டம் அப்படிங்கிறதுல அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஜென்ரல் தமிழில் பெரிய பாடத்திட்டம் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷில் குறைவான பாடத்திட்டம் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான ஒரு பாடத்திட்டம், ஒன்று ஜென்ரல் இங்கிலீஷை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ஜென்ரல் தமிழில் குறைக்கணும். ஸோ ஈக்குவலான பாடத்திட்டம் வைக்கணும். அதே மாதிரி கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஈக்குவலான ஸ்டாண்டர்டில் வைக்கணும். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம ஈக்குவலாக வச்சு ஸ்டெட் பண்ணாலுமே பாடத்திட்டம் அப்படிங்கிறது கட்டாயமாக ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்காங்கிறது கண்டிப்பாக அவங்களால கணிக்க முடியாது. ஸோ அதனால் எப்படி இருந்தாலும், ஏன்னா இந்த தடவை குரூப் 2 பிலிம்ஸில் நமக்கு ஜென்ரல் தமிழ் வந்து ஈஸியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்கலாம், ஜென்ரல் தமிழ் ஈஸியாக இருக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் மாறி மாறி வந்து நடக்கலாம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டாயமாக நார்மலைசேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். இது வந்து எஸ்எஸ்சி மாதிரினா மற்ற எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணுறாங்க. இது சயின்டிஃபிக்கலான ஒரு மெத்தட் தான். ஸோ கட்டாயமாக நார்மலைசேஷன் அப்படிங்கிறது கட்டாயமாக வந்து பண்ணணும். சரிங்களா? ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் இருக்கிற எல்லா எக்ஸாம்லையுமே கட்டாயமாக இது வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி மூணாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இறுதி விடை குறிப்பு அப்படிங்கிறது தேர்வு முடிவுக்கு முன்னாடியே வந்து வெளியிடணும். ஜென்ரலாக டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படிங்கிறத வந்து வெளியிடுறாங்க. ஆனால் அதை வச்சு எக்ஸாம் திருத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் சேலஞ்செல்லாம் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஆன்சர் கீ வச்சு அவங்க எக்ஸாமை திருத்துவாங்க. ஆனால் அதை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரிசல்ட்லாம் விட்டு கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு தான் நமக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது எதை வச்சு திருத்தணும் அப்படிங்கிறது விடுவாங்க. அந்த ஃபைனல் ஆன்சர் கீழே நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மாறி கூட இருக்கும். அதாவது 10 கேள்வி 15 கேள்விக்கு கூட வந்துட்டு ரெண்டுமே ரைட்டு இல்லை எல்லாமே ரைட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து தேர்வு முடிவுக்கு முன்னாடி, ஏன்னா அவங்க
வந்துட்டு சேலஞ்ச் பண்ண சொல்லி கொஞ்ச நாள்லேயே எக்ஸாம் திருத்த ஆரம்பிச்சாங்க. திருத்தத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீங்கிறது இதுதான் முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ அப்பயே கட்டாயமாக நமக்கு ஃபைனல் ஆன்சர் கீங்கிறத முன்னாடியே தேர்வு முடிவுக்கு முன்னாடியே விடணும். அப்போ தான் நமக்கு நம்ம சொன்ன சேலஞ்ச் படி அவங்க கரெக்டாக திருத்திருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 4வது முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸோ கட் ஆஃப் ஒவ்வொரு தடவை எக்ஸாம் ரிசல்ட் விடும்போது நமக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ நம்ம என்ன ரேங்க் எடுக்கிறோம், நம்ம என்ன மார்க் எடுக்கிறோம், என்ன ரேங்க்ல இருக்கோம் அப்படிங்கிறதான் தெரியும். அது நம்ம பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ்க்கு போகும்போதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய ரேங்க், நம்மளுடைய நம்பர் வந்து அதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். எவ்வளோ மார்க் எடுத்தோம் இதெல்லாம் வந்து தெரியாது. அந்த மாதிரி இல்லாமல் கட் ஆஃப் நம்ம எவ்வளோ மார்க்குங்கிறது தெரியணும். கூடவே கட் ஆஃப் என்ன கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் வரைக்கும் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்போ தான் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். என் கேட்டகரியில் எது வரைக்கும் கிடைச்சிருக்கு, எனக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிறத அவங்களால கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதை வந்து TNUSRB SI எக்ஸாமில், போலீஸ் எக்ஸாம்லலாம் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போதும் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை கட்டாயமாக TNPSC பண்ணலாம். ஏன்னா அந்த கட் ஆஃபை பொறுத்து தான் எல்லா ஸ்டூடெண்ட்டாக வந்து அவங்க செலக்ட் பண்ணவே போகிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த கட் ஆஃபை அவங்க ஓப்பனாக வெளியிடலாம். இதில் எந்த ஒரு தப்புமே இல்லை. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் ரிசல்ட் வெளியிடும் போதும் கூடவே அந்த கட் ஆஃப் மதிப்பெண், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கட் ஆஃப் மதிப்பெண் என்ன அப்படிங்கிறது கட்டாயமாக அவங்க வந்து வெளியிடணும். அதுக்கு அடுத்தது 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, குரூப் 1 குரூப் 2 மாதிரியான மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கக்கூடிய தேர்வுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ தமிழ் ஆங்கிலம் 2 பேட்டர்னில் எழுதுகிறவங்களுக்குமே வந்து ஈக்குவலான மார்க் போடணும். சரிங்களா? இப்போ வரைக்கும் கரண்ட்லி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்களுக்கு தான் அதிகப்படியான மார்க் இருக்குது. ஒரே கண்டென்ட் எழுதுறாங்க அப்படின்னாலுமே தமிழ் எழுதுகிறவங்களுக்கு கம்மியான மார்க் தான் இருக்குது. கம்மியான மார்க் தான் போடப்படுறதுங்கிறது இப்போ வரைக்கும் ஓப்பனாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சரிங்களா? TNPSC என்ன தான் இல்லை நாங்கள் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்கும். ஆனால் இப்போ வரைக்குமே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் தான் குரூப் 1 மெயின்ஸாக இருக்கலாம், குரூப் 2 மெயின்ஸாக டிஸ்கிரிப்டிவ் எழுதக்கூடிய எந்த ஒரு தேர்வாக இருக்கலாம், அதிகமான மார்க் எடுத்து அவங்க தான் மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு கட்டாயமாக வந்து அதுக்கு ஒரு முடிவு இருக்கணும். தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான மார்க் கண்டென்ட் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு என்ன எழுதியிருக்காங்களோ, எவ்வளோ மார்க் போடுறாங்களோ அதே ஜென்ரல் தமிழ், அதாவது தமிழில் எழுதுறவங்களுக்கும் அதே மாதிரியான மார்க் வந்து போடப்படணும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமை எழுதி கிளியர் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கையும், இது வந்து நம்ம என்ன தான் சொன்னாலுமே TNPSC ஒன்று கரெக்டாக நாங்கள் ஈக்குவலாக தான் திருத்துவோம் அப்படின்னு சொன்னாலுமே எக்ஸாம் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மாறுபட்டு தான் இருக்கும். ஏன்னா ஜென்ரல் தமிழ், அதாவது தமிழில் எழுதி எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப 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 குறைவாக இருக்கும். PSTMல போகிறவங்க மட்டும்தான் இருக்கும், இல்லை அதை விட ஒரு 10% எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளோதான் ஒழிய ஜென்ரல், அதாவது நமக்கு இங்கிலீஷில் எழுதுறவங்க தான் மேக்ஸிமம் கிளியர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் குறைஞ்சபட்சம் நமக்கு ஜென்ரல், தமிழ் எழுதுறவங்க பார்த்திங்க அப்படின்னா 80% பேர் தமிழ் எழுதுவாங்க. எந்த ஒரு எக்ஸாமாக இருக்கலாம், எந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே TNPSC பொறுத்த வரைக்கும் 80% பேர் வந்து தமிழ் எழுதுறவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க கிளியர் பண்ணுறது குறைஞ்சபட்சம் ஒரு 50% பேராச்சும் கிளியர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இது கண்டிப்பாக யார் பண்ண முடியும் அப்படின்னா கவர்மெண்ட் தான் ஒரு ஆர்டர் மூலமா தமிழ் எழுதுறவங்க குறைஞ்சபட்சம் 50% ஃபில் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க, 80% பேர் தமிழ் எழுதுறாங்க. சரிங்களா? ஆனால் அது 50% கூட வந்து அவங்க கிளியர் பண்ண வைக்கலன்னா எப்படி அது அப்படிங்கிறது. அப்போ அந்த பேட்டர்னில் இது ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ 50% குறைஞ்சபட்சம் ஒரு 50% ஆச்சு தமிழில் மெயின்ஸ் எழுதுறவங்க கிளியர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு அரசு ஒரு அறிக்கையாக ஒரு அமெண்ட்மெண்ட்டாக வச்சு அவங்க வந்து கொண்டு வரணும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வினாத்தாட்களில் அந்த ஆங்கில வடிவமே வந்து இறுதியானது அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை TNPSC இப்போ வரைக்கும் எல்லா TNPSC கொஸ்டின் பேப்பரையும் முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். இதில் இங்கிலீஷில் மிஸ்டேக் இருந்தால் அது மிஸ்டேக். சரிங்களா? அதுக்கு நாங்கள் சிறப்பு மதிப்பெண் கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கொடுப்போம். ஆனால் தமிழில் மிஸ்டேக் இருந்தால் அது மிஸ்டேக் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். மேக்ஸிமம் நிறைய இடங்களில் இந்த டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குது. தமிழில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்கும், அப்படியே அப்பட்டமாக டோட்டல் கொஸ்டினே தப்பாக இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் தமிழோ இங்கிலீஷோ ரெண்டுத்துல எது தப்பாக இருந்தாலும், இங்கிலீஷில் தப்பாக இருந்தாலும் கிரேஸ் மார்க் கொடுங்க, தமிழில் தப்பாக இருந்தாலும் கிரேஸ் மார்க் கொடுங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்றில் தப்பாக இருந்தாலும் கட்டாயமாக கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஏன்னா 80% பேருக்கு மேலே தமிழ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்போ வெறும் இங்கிலீஷில் இருக்கிறது மட்டும் கிரேஸ் மார்க் கொடுத்தா அது எப்படி? ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் கிரேஸ் மார்க்குங்கிறது கட்டாயமாக வந்து இருக்கணும். அதே மாதிரி கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாத்துக்கும் சரி அப்படிங்கிறது, அதாவது யார் எதை போட்டிருந்தாலும் சரி. ஏன்னா கேள்வியே தப்பு இல்லை, கேள்வி தப்புனா கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. ஸோ இப்போ தமிழில் மிஸ்டேக்காக இருந்தாலும் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வினாத்தாட்களை கட்டாயமாக பிழை இல்லாத வினாத்தாள் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 2ல கூட நிறைய கொஸ்டின்ஸ்ல மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு கொஸ்டின்லாம் அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனில் மீனிங்ஃபுல்லாகவே இருக்காது, அதாவது அந்த கொஸ்டினுடைய இது பேட்டர்னே வந்து தப்பாக இருந்திருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இல்லாமல் பிழை இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது இருக்கணும். குரூப் 1 மாதிரியான எக்ஸாம்ஸில் நிறைய கேள்வி மிஸ்டேக்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 20 கேள்வி, 25 கேள்வி, 30 கேள்வியெல்லாம் ஒரு சில எக்ஸாமில் வந்து தப்பாக இருந்திருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் பிழை இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது நடந்து முடிஞ்ச குரூப் 4 குரூப் 2 உடைய ஃபைனல் ஆன்சருக்கு எதெல்லாம் வெப்சைட்டில் அவைலபிள் இருக்கோ அதை எடுத்து பாருங்கள். 15 கேள்வி 20 கேள்விக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் ரைட்டு, 2 கொஸ்டின்ஸ்க்கு 2 ஆப்ஷன்ஸ்க்கும் ரைட்டு, A and D ரைட்டு, அந்த மாதிரி 20 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கான இது என்னன்னா கேள்வியோ ஆப்ஷனோ வந்து தப்பாக இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி பிழை இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கு வேல்யூபிள்.
ஒரு கொஷின் டிசைட் பண்ணிடும் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து போஸ்டிங் கிடைக்குதா கிடைக்கல. ஏன்னா ஒவ்வொரு கொஷின்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 500 பேர் 1000 பேர் 2000 பேர் 3000 பேர்னு இருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப முக்கியம். ஸோ பிழை இல்லாத ஒரு கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப மோசமான மொழிபெயர்ப்பு நிறைய இடங்களில், அதாவது அப்படியே அது கூகுள் டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் போட்டு பார்த்தோம், இங்கிலீஷ் கொஷின் அப்படியே எடுத்து நம்ம கூகுள் டிரான்ஸ்லேஷனில் போட்டோம்னா அது அப்படியே என்ன வருதோ அது அங்கே கொஷினில் வந்து நமக்கு தமிழில் வந்து கொஷினை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேஷன் மாதிரியான நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மொழிபெயர்ப்பு இல்லாமல் மீனிங்ஃபுல்லான சரியான மொழிபெயர்ப்பு கரெக்டாக தமிழ் வடிவம் வந்து இருக்கணும். மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ப்ராப்பராக இருக்குன்னா தமிழ்லையும் ப்ராப்பராக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து யூபிஎஸ்சியில் வந்து ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டான எவ்ரி இயர் வந்துட்டு ஒரே டைமில் பிலிம்ஸ், ஒரே டைமில் மெயின்ஸ், ஒரே டைமில் ரிசல்ட் அப்படிங்கிறது ப்ராப்பராக அந்த சொன்ன மந்தில் ப்ராப்பராக நடக்கும். அது மாதிரி எவ்ரி இயர் வந்து ப்ராப்பராக இந்த மந்தில் எக்ஸாம் நடக்கும், இந்த மந்தில் நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மந்தில் நமக்கு மெயின்ஸ் நடக்கும், இந்த மந்தில் ரிசல்ட் வரும்னா ப்ராப்பராக அந்த மந்த்தை வந்து எவ்ரி இயர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சொந்த எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இந்த மாதிரி எவ்ரி இயர் ஸோ இந்த எக்ஸாம் இந்த மந்தில் தான் இருக்கணும். எவ்ரி இயர் வந்துட்டு எவ்வளோ வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சி வச்சு எவ்ரி இயர் வந்து எக்ஸாம் நடக்கணும். இதை டிஎன்பிஎஸ்சி தலைவர் கூட ரீசெண்டாக இன்டர்வியூவில் வந்து அந்த மாதிரி சொன்னாங்க. எவ்ரி இயர் வந்து எவ்ரி இயர் அந்த நான் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 மாதிரி எல்லா எக்ஸாமும் எவ்ரி இயர் நடக்கிற மாதிரி குறிப்பிட்ட மந்தில் நடக்கிற மாதிரி வந்து ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு கட்டாயமாக அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கும். ஏன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஒரு எக்ஸாம் விட்டுட்டு அடுத்த ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் ஒரு எக்ஸாம் வரும்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்பே இல்லாமல் போயிடும். யூபிஎஸ்சியில் எவ்ரி இயர் அந்த வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷம் விட்டால் கூட அடுத்த 2வது வருஷத்தில் அவங்க ட்ரை பண்ணிடலாம். அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு வருது அப்படின்னா அந்த 2 வருஷத்தில் அவங்க ஃபீல்ட் அவுட்டே ஆயிடலாம். அவங்களுக்கு சுச்சுவேஷன் அவங்க பர்சனல் லைஃப்பில் என்ன ஒரு ப்ராப்ளம் வேணால் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு எவ்ரி இயர் வாய்ப்பு இருந்தால் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களால வந்து ட்ரை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எவ்ரி இயர் இப்போ ஒரு மார்ச் மாதம் குரூப் 1 வரும்னா எவ்ரி இயர் மார்ச் மாதம் குரூப் 1 வரணும். ஒரு ஜூன் மாதம் வந்து குரூப் 2 வரும்னா எவ்ரி இயர் ஜூன் மாதம் வரணும். செப்டம்பர் அக்டோபரில் குரூப் 4 வரும்னா எவ்ரி இயர் வந்து அந்த மந்தில் குரூப் 4 வரணும். ஸோ 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 10,000 வேகன்சி வருதுன்னா எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒரு 5,000 வேகன்சிலையாச்சு எக்ஸாம் வந்து நடத்தணும். சரிங்களா? அந்த மாதிரி எவ்ரி இயர் எக்ஸாம் நடக்கணும், குறிப்பிட்ட மந்தில் எக்ஸாம் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்துட்டு அந்த டிஎன்பிஎஸ்சியில் அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஒரு இயர் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த இயர் எக்ஸாமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ அது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த 11 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ் மீடியம் விசஸ் இங்கிலீஷ் மீடியம் இல்லை. சரிங்களா? ஸோ இங்கே பிரச்சனை அங்கே இல்லவே இல்லை. பிரச்சனை எங்கே இருக்குன்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது. இந்த மாற்றங்கள் டிஎன்பிஎஸ்சியில் பண்ணால் ஒழிய இருக்குன்னு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இன்னும் நமக்கு வந்துட்டு மெயின்ஸில் வந்துட்டு மார்க் போடலை அப்படின்னு இங்கிலீஷில் எழுதுனா தான் இருக்கும். அந்த ஒரு பாரபட்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். குரூப் 4னா வந்துட்டு தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான், அதே மாதிரி வந்து குரூப் 1 குரூப் 2னா வந்துட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு பாரபட்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான தீர்வுகள் இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் எல்லாருக்கும் சம வாய்ப்பு அப்படிங்கிறது நடக்கும். ஸோ கட்டாயமாக இது வந்து எல்லாரும் ஒருமித்த குரலாக எடுத்து வச்சோம் அப்படின்னா கட்டாயமாக இதுக்கான தீர்வு நடக்கும். நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, இப்போ ஒரு வேகன்சி இல்லை, இப்போ வந்து இந்த மாதிரி வந்து தமிழில் வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னு அப்பப்போ அந்த பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுத்துட்டு இருந்தோம்னா ஒரு நிரந்தர முடிவு அப்படிங்கிறது இருக்காது. டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரியான இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரே குரலாக நின்னோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு நடந்துச்சு அப்படின்னா இது இனி வரும் காலங்களில் எந்த ஒரு எக்ஸாம்லையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போகும். சரிங்களா? ஸோ அதை பொறுத்து தான் இந்த 11 கோரிக்கைகள் நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு ஒருமித்த குரலாக போவோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு வந்து இந்த தமிழ் மீடியம் கேள்விகள் ஜென்ரல் தமிழ் கேள்விகள் வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டமாக இருந்திருக்கு. ஜென்ரல் இங்கிலீஷ் கேள்விகளோட இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்குன்னு இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போட்டது நம்ம தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் நிறைய பேர் வந்து கொண்டு போனாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி வந்துட்டு டெலிகிராமில் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் யூடியூப்பில் யாருமே வந்து அதை பற்றி வீடியோ போடலை. நம்ம அதுக்கான முதல் வீடியோவாக நம்ம அன்றைக்கி மார்னிங் வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்புங்கிறது நிறைய சைட்லேருந்து வந்துச்சு. சரிங்களா? அந்த மாதிரி இந்த விஷயங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இது ஒருமித்த குரலாக கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மொதல் விஷயம், ஒருத்தங்க திட்டாதீங்க, ஒருத்தங்க சண்டை போட்டுக்காதீங்க. இங்கே பிரச்சனை நமக்குள்ளே இல்லை. சரிங்களா? பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சிஸ்டம் டிஎன்பிஎஸ்சியோட சிஸ்டம்குள்ளே இருக்குது. அந்த சிஸ்டம் சரி பண்ணாங்க அப்படின்னா எல்லாமே இங்கே சரியாயிடும். சரிங்களா? ஸோ ப்ராப்ளம் அங்கே இருக்குது. எல்லாரும் ஈக்குவலாக பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் சம வாய்ப்பு இருக்கணும். அதை முதல்ல யோசிங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு மட்டும் யோசிக்காதீங்க. வாய்ப்பு இங்கே இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் முயற்சி பண்ணி சரியாக நீங்கள் வின் பண்ணும்போது தான் அது உண்மையான வெற்றியாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒருத்தங்க திட்டுறனால எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு எந்த ஒரு பார்ஷியாலிட்டிங்கிறது இல்லை. ஜென்ரல் தமிழாக இருக்கலாம், ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கலாம், எல்லாமே எனக்கு வந்து ஒன்று தான். ஸோ இங்கே சம வாய்ப்பு இருக்கணுங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.